சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மம்முட்டி வந்து பார்த்தீங்கன்னா நடுத்தர முஸ்லீம் ஃபேமிலியில் பிறக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஒரு துணி வியாபாரி, ரொம்ப நடுத்தர குடும்பம், ரொம்ப கட்டுப்பாடான ஒரு குடும்பம். சத்யன் பிரேம் நசீர் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. அனுபவங்கள் பால்சைகளில் இவர் சின்ன ஒரு கேரக்டர் வர்றாரு. தேவலோகம்னு சொல்லி ஒரு படம் ஆரம்பிச்சாங்க 1980 அந்த பீரியடில். ஆனால் அந்த படம் வந்து நிதி சிக்கல்களால் நின்றுச்சு. அந்த படம் வரல. ஃபஸ்ட்டு படமே இவர் கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ மாதிரி நடித்த ஒரு படம் வந்து நின்று போச்சு. மேலான ஒரு படம் எடுக்கும்போது அதில் ஒரு சர்க்கஸ்காரனுடைய வேஷம், சர்க்கஸில் வந்துட்டு அந்த கூண்டுக்குள்ளே பைக் ஓட்டுற ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஸ்ரீனிவாசன் தான் அவரை சஜஸ்ட் பண்ணிக்கிறார். மம்முட்டின்னு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவரை வந்து உள்ளே கொண்டு வந்து அவர் அதில் நடிக்கிறார். அதான் வந்து ஒரு அஃபிஷியலாக அவர் வந்து ஒரு ஹீரோவாக நடித்த படம், ஒரு ப்ரொட்டகனிஸ்டாக நடித்த படம். ஹீரோவாக மாறினதுக்கு அப்புறமும் பெரிய ஒரு பீக்கில். ஏன்னா மோகன்லால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு வில்லனாக இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. வில்லனாக இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு ஒரு படத்தில் அடுத்தது ஹீரோ வந்துட்டு அப்படியே போய் ராஜாவின் மகன் சொல்லி ஒரு படம் பண்ணுறாரு. ஆக்சுவலாக ஒரு 26வது வயசில் ராஜாவின் மகன் பண்ணுறாரு. அந்த படம் ரொம்ப அடித்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் அது. அதுலேயே அவர் பெரிய ஸ்டார் ஆகிட்டார். மோகன்லால் மம்முட்டியுமே சேர்ந்து நிறைய படங்கள் நடிக்கிறாங்க. அந்த மாதிரி முன்னிறுத்தும் போது அவருக்கு ஃபுல்லாக சக்ஸஸாக வந்துட்டுருக்கு, இவருக்கு ஃபுல்லாக ஃபெயிலியர்ஸ். நீங்கள் அந்த மேலாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் நடிக்கிறாரு. அதில் ஒரு படத்தில் அஹிம்சான்னு ஒரு படத்தில் வந்துட்டு அவார்டு வாங்குறாரு. ஆக்சுவலாக நல்ல சிறந்த அதில் மெயின் ஆக்டர் கிடையாது அவர் செகண்ட் லீட் ஆக்டரில் அவர் அவார்டெலாம் வாங்குறாரு. ஒரு ஸ்டேட் அவார்டு வாங்குறாரு. பைக்கம் முகமது பஷீர் ஒரு எழுத்தாளருடைய ஒரு நாவல், அந்த நாவலை பேஸ் பண்ணி இவங்க ஒன்று பண்ணாங்க. அதாவது ரொம்ப நான் நடிக்கிறேன் பாரு, கேமரா இங்கே என் பக்கத்தில் கொண்டு வா, அப்பெல்லாம் க்ளோஸ் அப் பையி என் கண்ணு துட்டிக்குது பாரு, அது எதுவுமே கிடையாது. அதுதான் ஆக்டர். நார்சிசம்னு ஒன்று இருக்குது. நான் எவ்வளோ பெரிய ஆளு பாரு அப்படின்னு ஒரு மேட்டர் இல்லை. அது வந்து அவருக்கு துளி கூட பார்க்கவே முடியாது. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு உதவி இயக்குனர் ஜெயராமன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் பிரதர். வணக்கம். மம்முட்டி அவர்கள் சொல்லி ஒரு அதிசயமாக தான் அவர் இன்னும் பார்த்துட்டு இருக்கோம். 54 ஆண்டுகள் அந்த சினிமாலையும் சரி, இப்போ கேரளா சினிமாலும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லா இடத்துலையுமே. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு குரூப் ஃபோட்டோ ஒன்று எடுத்திருந்தாங்க. அதில் பார்க்கும்போது அவர் கூட அவர் வயசில் படித்தவங்க எல்லாருமே வயதாகி ஒரு மாதிரி இருக்கும்போது இன்னும் ஸ்டில் அந்த லுக்கில் இப்போ இருக்க ஹீரோஸ்க்கும் போட்டி கொடுக்குற மாதிரி அவ்வளோ டஃப் அண்ட் போட்டி கொடுத்துட்ருக்காரு. ஸோ அவரை பற்றி சொல்லுங்கள். மம்முட்டி சார் பார்த்தீங்கன்னா சினிமாவில் பொதுவாக ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். எப்படின்னா சில நடிகர்களுக்கு சில கேரக்டர்ஸுக்கு வந்து ஆப்டாக இருக்கும், சிலருக்கு வந்து ஆப்டாகவே இருக்காது. இந்த ஆப்டாக இல்லாத நடிகர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்த அடைவாங்க. உதாரணமாக நம்ம தமிழ் சினிமாலே பழைய கால சினிமா பார்த்தீங்கன்னா இப்போ சிவாஜி சாருக்கு சினிமா ஆப்டாக இருந்தது. அவர் 23 வயசில் ஹீரோ ஆகிட்டு, ஏன்னா அந்த சினிமா கதாசிரியர்கள் அவங்க உருவாக்கக்கூடிய கதை, ஸ்டூடியோ சிஸ்டம், இது எல்லாம் உருவாக்குறதுக்கு அவர் ஆப்டாக இருந்தார். இப்போ எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னாடியே உள்ள ஜென்ரேஷன். அவர் ஆக்சுவலாக பாகவதர் செட்லேயே அவர் வந்துட்டார். ஆனால் என்னென்னா அவருக்கு பாட தெரியாது. அந்த ஸ்டூடியோ சிஸ்டம், இந்த சினிமா சிஸ்டத்துக்கு அவர் ஆப்டே இல்லை. பட் அவர் போராடி தான் ஜெயிக்கிறார். ஸோ அது மாதிரி மம்முட்டி சார் வந்துட்டு ரொம்ப போராடி ஜெயிச்சவர். அவர் மோகன்லால் சாருக்கு நல்ல டேலண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத தாண்டி இண்டஸ்ட்ரியில் மலையாள இண்டஸ்ட்ரியில் நிறைய விஷயங்கள் அவருக்கு ஆப்டாக இருந்தது. மம்முட்டி சாருக்கு சில விஷயங்கள் வந்து ஆப்டாக இல்லை. ஸ்ட்ரகிள்ங்கிறது ரொம்ப நீண்ட ஒரு என்னென்ன விஷயங்கள்லாம் ஆப்டாக இல்லை அவருக்கு? ஸ்ட்ரகிள் ஆப்டானா எப்படின்னாங்க, இப்போது அவருடைய ஹிஸ்ட்ரி சொல்லலாமே. நான் ஃபஸ்ட்டு அந்த விஷயத்த சொல்லிடுறேன். ஆப்ட்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு கதாசிரியர் கதை எழுதுவாங்க, ஒரு டீமாக இருப்பாங்க, ஒரு குரூப்பாக இருப்பாங்க. எனக்கு இப்படி ஒரு கதை இருக்குது, அந்த கதையில் நடிக்கக்கூடிய இப்படி ஒரு ஆள் வேணும், அவனுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது ஒரு நாயர் பேஸ் பண்ணி தான் அவங்க கதை எழுதுவாங்க. ஒரு தரவாட்டு நாயர் அந்த மாதிரி தான் எழுதுவாங்க. அவங்க கல்ச்சர் தெரிஞ்சிருக்கணும், அதில் உள்ள நிறைய விஷயங்கள்லாம் தெரியணும். ஸோ அப்படி ஒரு ஃபேஸ் வேல்யூ தான் எடுப்பாங்க. அதுக்கு மோகன்லால் ரொம்பவே ஆப்டாக இருக்கிறாரு. ஸோ மம்முட்டி சாருக்கு வந்துட்டு அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த விஷயத்தை இது பண்ணுறாரு. ரெண்டாவது குரூப்பிசம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம பையங்களை வளர்த்து விடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து எல்லா ஃபீல்டுலையும் இருக்கும். தெலுங்கில் இருக்குது, மலையாளத்தில் இருக்குது, தமிழ் எல்லாத்துலேயுமே இருக்குது. அதை தாண்டி மம்முட்டின்னு ஒருத்தர் வர்றது சிரமமான விஷயம் தானே. மம்முட்டி எந்த ஃபேக்டர் தடுத்துச்சு அவரை? தடுக்கலாம் இல்லை, அவர் ஸ்ட்ரகிளாக இருந்தது. நீங்கள் அவருடைய ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னாலே அது தெரியும். மம்முட்டி வந்து பார்த்தீங்கன்னா நடுத்தர முஸ்லீம் ஃபேமிலியில் பிறக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஒரு துணி வியாபாரி, ரொம்ப நடுத்தர குடும்பம், ரொம்ப கட்டுப்பாடான ஒரு குடும்பம். அப்போ அப்பாவோட பேச்சை தான் கேட்டுட்டு பசங்களாம் வளர்றாங்க. ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. அதில் இவர் ஒரு ஆள். இவருக்கு சின்ன வயசில் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை இருந்தது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டில் அவர் வந்து ரொம்ப தேடிலாம் பார்க்குறாரு. அப்போ சின்ன வயசில் ஒரு 20 வயசு இருக்கும்போது ஒரு படத்தில் வந்து சும்மா தலை கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அனுபவங்கள் பால்சைகள்னு ஒரு படம். அப்போ அன்னைக்கு சூப்பர் ஸ்டார்ஸாக இருந்த சத்யன் பிரேம் நசீர் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. அனுபவங்கள் பால்சைகளில் இவர் சின்ன ஒரு கேரக்டர் வர்றாரு. அப்புறமா இன்னொரு படத்தில் ஒரு சின்ன படகோட்டி கேரக்டரில் நடிச்சிருப்பார். எல்லாம் 20 வயசில். அதுக்கப்புறமா பெருசாக சினிமாவில் இல்லை.
அப்புறம் அவங்க அப்பா ஒழுங்காக படின்னு சொன்ன உடனே இவர் வந்து சட்டக்கல்லூரியில் படிக்கிறாரு. படித்து நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு படிக்கிறார். ஆனாலும் அங்கே சினிமா ஆர்வம் இருக்கிறதுனால மேடை நாடகங்கள் அதெல்லாம் தன்னை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறாரு. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இவர் அன்றைக்கெலாம் சினிமா வந்து சென்னையில் இருக்குது, மலையாள சினிமா மெட்ராஸில் இருக்குது. அப்போ நீங்கள் ஏதாவது ஆடிஷன் வரணும்னா கேரளாக்குள்ளேயே சுற்ற முடியாது. அங்கேருந்து ட்ரெயினில் சென்னை வரணும், இங்கே வரணும். இங்கே யாராவது மலையாளிஸ் இருக்காங்களான்னு சொல்லி அவங்க கூட தங்கி இருந்துட்டு அங்கே லிங்க் பிடிச்சி அப்படி தான் பண்ணணும். அப்போது இங்கே யார் இருந்தாங்கன்னா அப்போது சின்ன சின்ன ஆக்டர்ஸ் இங்கே தேடிட்டு இருந்தாங்க. அதில் முக்கியமான ஒருத்தர் வந்து ஸ்ரீனிவாசன் ஒருத்தர். ஸ்ரீனிவாசன் யாருன்னா நம்ம தியான் ஸ்ரீனிவாசன், வினித் ஸ்ரீனிவாசன் இருக்கார் இல்லையா, அவங்க அப்பா. அவர் பழைய ரைட்டர் எல்லாமே. குசேலன் ஒரு படம் வந்தது இல்லையா, அதோட ஒரிஜினல் அவர் தான் அங்கே பண்ணார். அவர் பண்ணதுக்கு ரீசன் இருக்குது. ஏன்னா அவருக்கு மம்முட்டி கூடவும் ஒரு பழக்கம் இருக்குது. அவர் வந்து ஆக்சுவலாக ரஜினி சாருக்கு ஜூனியர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில். அவர் மலையாளியாக இருந்தாலும் இங்கே தான் படித்தார். ரஜினி சாருக்கு ஜூனியர் அவர். ரஜினி சாருக்குள்ள அவர் பழக்கம் இருக்குது படிக்கிற காலத்தில். ஸோ அப்போது அவர் வந்து சின்ன சின்ன வேடங்கள் நடித்து அவர் ரூம் எடுத்து தங்கியிருக்காரு. அப்போது இங்கே நிறைய ரைட்டர்ஸ் இருப்பாங்க, இங்கே வந்து சான்ஸ் தேடிட்டு அப்படி இருக்கார். அப்போ எழுத்தாளர்களுடைய பழக்கம் கிடைக்கும்போது எம்டி வாசுதேவன் நாயர் அப்படின்னு ஒரு பெரிய ரைட்டர், அவர் நாவல் எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா நிறைய திரைப்படங்கள் இருக்கார். ஒரு மலையாள சினிமாவுடைய ஒரு பழைய இயக்குநர்கள், ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனர், ஒரு இலக்கியவாதி. அதுக்கப்புறம் தான் ஒரு இயக்குனர். அவர் தான் ஆக்சுவலாக இருவர் படம் எடுக்கிறதுக்கு மணிரத்னம் சாருக்கு தூண்டுதல் இருந்தவர் அவர் தான், எம்டி வாசுதேவன் நாயர் தான். ஸோ அவரை பார்த்து ரொம்ப பேசி சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு படம் ஆக்சுவலாக அவங்க ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, தேவலோகம்னு சொல்லி ஒரு படம் ஆரம்பித்தாங்க 1980 அந்த பீரியடில். ஆனால் அந்த படம் வந்து நிதி சிக்கல்களால் நின்றுச்சு. அந்த படம் வரல. ஃபஸ்ட்டு படமே இவர் கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ மாதிரி நடித்த ஒரு படம் வந்து நின்று போச்சு. அதுக்கப்புறமா இவர் ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருக்கும்போது வில்கான் உண்டு சொப்னங்கள் சொல்லி ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்தில் இவருக்கு ஒரு சின்ன கேரக்டர் கொடுக்குறாரு எம்டி வாசுதேவன். அப்போ வந்து அப்போ தான் ஸ்ரீனிவாசன் பழக்கமாகறாரு. அப்படி ஸ்ரீனிவாசனை பார்க்குறதுக்கு சென்னை வர்றது பார்க்குறது. அப்போல்லாம் பிரியதர்ஷன் ரைட்டர்லாம் இங்கே வந்து சான்ஸ் தேடிட்டு இருந்தவர் தான். ஸோ அதை பற்றி காமெடியெல்லாம் ஸ்ரீனிவாசன் அவரோட இன்டர்வியூவில் நிறைய சொல்லியிருப்பார். மம்முட்டி தான் வருவார். மம்முட்டி நல்லா அப்போ வக்கீல் வேலையும் பார்த்துட்ருக்காரு. அவர் வக்கீல் வேலையும் பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. வந்துட்டு இங்கே சென்னை வந்தாருன்னா எனக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா பார்த்துக்குவார். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வேறு ஒரு பையனோட வந்தார். அவன் வந்து மம்முட்டியை பார்த்தீங்கன்னா மம்முக்கா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன். என்ன மம்முக்கா என்ன சொல்கிறான்னு அவர் புரியல. அப்புறம் பார்த்தா முஸ்லீமில் அண்ணனை வந்து இக்கா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி மம்முட்டி தான் எப்பவும் வெளியே கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு. இப்போ புதுசாக ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டானே, யார் இந்த பையன் கேட்டால் இவன் தான் பிரியதர்ஷன், நல்ல எழுத்துக்காரன்னு சொல்லி அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் காமெடியாக சொல்லுவார் அவர். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மேலா அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. மேலான்னு ஒரு படம் எடுக்கும்போது அதில் ஒரு சர்க்கஸ்காரனுடைய வேஷம், சர்க்கஸில் வந்துட்டு அந்த கூண்டுக்குள்ளே பைக் ஓட்டுற ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஸ்ரீனிவாசன் தான் அவரை சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. மம்முட்டின்னு ஒரு பையன் இருக்கான் அப்படி சொல்லும்போது அவரை வந்து உள்ளே கொண்டு வந்து அவர் அதில் நடிக்கிறார். அதான் வந்து ஒரு அஃபிஷியலாக அவர் வந்து ஒரு ஹீரோவாக நடித்த படம், ஒரு ப்ரொட்டகனிஸ்டாக நடித்த படம். அங்கே மலையாள படங்கள் அந்த காலத்தில் ப்ரொட்டகனிஸ்ட் ஹீரோன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு 4-5 கேரக்டர்ஸ் இருப்பாங்க மேக்ஸிமம், அப்படி தான் இருந்தது நிறையா. ஸோ இப்படி தான் அவருடைய ஜெர்னி ஸ்டார்ட் ஆச்சு. முக்கியமாக இந்த மம்முட்டிங்கிற பேர் அவருக்கு பிடிக்கவே இல்லை சின்ன வயசுலேருந்து. சின்ன வயசில் அவருக்கு முகமது குட்டின்னு பேர் வச்ச உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ரொம்ப பழைய பேராக இருக்குது, தாத்தாவோட பேராக இருக்குன்னு சொல்லிட்டு அதை மறைக்கிறதுக்காக இவரோட பேரை சஜின், இன்னும் யாராவது கேட்டானா பேர் சஜின் சொல்லிட்டுலாம் காலேஜில். அப்புறம் அதுவே முகமது குட்டி மம்முட்டி ஆகி அந்த பேச்சு வழக்கில் மம்முட்டின்னு சொல்லி இப்படி அவருக்கு வந்தது தான் அந்த மம்முட்டி. இப்படி தான் அவர் ஹீரோவாக மாறினார். ஹீரோவாக மாறினதுக்கு அப்புறமும் பெரிய ஒரு பீக்கில், ஏன்னா மோகன்லால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு வில்லனாக இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. வில்லனாக இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு ஒரு படத்தில் அடுத்தது ஹீரோ வந்துட்டு அப்படியே போய் ராஜாவின்டே மகன் சொல்லி ஒரு படம் பண்ணுறாரு. ஆக்சுவலாக ஒரு 26வது வயசில் ராஜாவின்டே மகன் பண்ணுறாரு. அந்த படம் ரொம்ப அடித்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட். அதுலேயே அவர் பெரிய ஸ்டார் ஆகிட்டார். அப்போது இப்போ என்னென்னா மோகன்லாலையும் மம்முட்டியும் கம்பேர் பண்ணி நிறையா பேச ஆரம்பித்த உடனே என்ன அப்போது இவங்க தான் போட்டியாளர்கள்ங்கிற மாதிரி முன்னிறுத்துறாங்க. மோகன்லால் மம்முட்டியுமே சேர்ந்து நிறைய படங்களில் நடிக்கிறாங்க. அந்த மாதிரி முன்னிறுத்தும் போது அவருக்கு ஃபுல்லாக சக்ஸஸாக வந்துட்டுருக்கு, இவருக்கு ஃபுல்லாக ஃபெயிலியர்ஸ். நீங்கள் அந்த மேலாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் நடிக்கிறார். அதில் ஒரு படத்தில் அஹிம்சான்னு ஒரு படத்தில் வந்துட்டு அவார்டு வாங்குறாரு. ஆக்சுவலாக நல்ல சிறந்த அதில் மெயின் ஆக்டர் கிடையாது அவர் செகண்ட் லீட் ஆக்டரில் அவர் அவார்ட்லாம் வாங்குறாரு, ஒரு ஸ்டேட் அவார்டு வாங்குறாரு. அப்புறம் படங்கள் போய்கிட்டே இருக்குது. ஒரு சில படங்கள் ஹிட் ஆகுது. நம்ம அமர் அக்பர் ஆண்டனின் ஹிந்தியில் வந்ததை நிறைய மொழிகளில் ரீமேக் பண்ணாங்க, அதில் பண்ணியிருக்கிறாரு. யவனிகான்னு ஒரு நாவல் ஒன்று இருக்குது, அந்த நாவலில் பேஸ் பண்ணி ஒரு கதை பண்ணுறாங்க, அதுலேயும் நடிச்சிருக்காரு. நிறைய நடிக்கிறார் தாண்டி, ஏன்னா அன்றைக்கி வந்து ஒரு ஹீரோ மலையாளத்தில் ஒரு வருஷத்துக்கு 10 படம் நடிப்பாங்க. இப்போ இவர் இருக்கார் பார்த்தீங்களா, நம்ம பிருத்திவிராஜ் இருக்கார் இல்லையா,
பிருத்திவிராஜோட அப்பா வந்து சுகுமாரன் சொல்லி ஒரு ஆக்டர், சுகுமாரன் சொல்லி அவர் ஒரு வருஷத்துல 40 படத்துல ஹீரோ நடிச்சிருக்காரு. உங்களால நினைச்சு பார்க்க முடியுதா? மொத்தமே அவன் வாழ்நாள்லேயே 40 படம் தான் ஒரு நடிகர் நடிக்கிறாங்க. இப்போ அவர் ஒரே வருஷத்துல அவர் நடிச்சிருக்காரு. மம்முட்டி அதை பண்ணியிருக்காருல, 30 மம்முட்டியுமே ஆல்மோஸ்ட் நம்ம பண்ணியிருக்காரு ஒரு ஸ்டேஜ். ஏன்னா அவ்வளவு ஃபிலிம்ஸ் வந்துட்டு தான் இருந்திருக்கு. அதோட ப்ரொடக்ஷன் ஏன்னா அன்னைக்கு டிவி எதுவுமே இல்லாததுனால, ரெண்டாவது அவங்க மலையாள சினிமா ரொம்ப காம்பாக்டா தான் எடுத்திருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சென்னையில இருந்து அங்க மாறிட்டாங்க. அங்கே ஸ்டூடியோஸ்லாம் பண்ணிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மம்முட்டியுமே நிறைய படங்கள் பண்றாரு. இப்போ நிறைய படங்கள் பண்ணும்போது அதோடைய தோல்வியோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் இல்லையா? ஏதோ 1-2 தான் கிடைக்குது. அப்போ தோல்வி அதிகமாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கு. இதுக்கு தான் நான் இதை தான் நான் சொன்னேன். என்னன்னா அங்கே குரூப்பிசம்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ ஒரு நல்ல கதை வருதுன்னா இவங்களை தேடி வரணும்ல. ஏன்னா இவங்க கதையை செலக்ட் பண்ணுற இடத்துல நடிகர்கள் கிடையாது, இன்னைக்கு மாதிரி கிடையாது. கதை சொல்லுவாங்க, சஜஷன் கேட்பாங்களே, அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை நினைக்கிற இடத்துல அவங்க கிடையாது. அப்போ என்ன ஆகும்னா மேக்ஸிமம் ஒரு நாவல் என்ன படங்கள் ஒரு நாவல், நல்ல நாவல் இருக்கா, அந்த நாவல் வந்து நல்லபடியாக வருதா, டக்குன்னு மோகன்லாலை கூப்பிட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன ஒரு குரூப்பிசம் அங்கே இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஜெயராம் இருக்கார் இல்லையா, மலையாள ஆக்டர் ஜெயராம் இருக்கார் இல்லையா, அவருடைய தாய் மாமா வந்து ஒரு ரைட்டர் அங்கே, மலையாற்றூர் ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு. அவர் பின்னாடி ஒரு சின்ன ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குரூப்பிசம் பாலிடிக்ஸ் வந்து இந்த தமிழ் சினிமாலே இருக்குது, அங்கேயும் இருக்குது. பட் இவருக்கு பெரிய அந்த இது இல்லாததுனால ஒரு ரெண்டாவது சினிமாவில் எப்போவுமே ஒரு நடிகர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும். இப்போ நம்ம விஜயகாந்த் சாருக்கு வந்து இப்ராஹிம் ராவுத்தர் இருந்த மாதிரி, சிவகார்த்தியனுக்கு வந்துட்டு ஆர்டி ராஜா இருந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க வந்து அவங்க பேக் போனாக இருப்பாங்க. அது சிவகார்த்தியனுக்கு ஆர்டி ராஜாங்கிறது இல்லை சொல்கிறேன், எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு. இல்லை அந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க அவங்கள பிராண்ட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு வழிகாட்டுதலாக சிரஞ்சீவி சாருக்கு வந்து இருந்தவர் வந்து அல்லூர் ராமலிங்க ஐயான்னு ஒருத்தர். அவர் தான் தன்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து பண்ணார். ஸோ அவருடைய பேரன் தான் அல்லு அர்ஜுன். ஓகேங்களா? அவருடைய பையன் தான் இவருக்கு மேனேஜராக இருக்காரு, அல்லு அரவிந்த் நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே அது ஒரு இதுவாக இருக்கும். அது மாதிரியான ஒரு காட்ஃபாதரும் அவருக்கு கிடையாது. அதனால அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தது, அவருக்கு இப்படியே இருந்தது அவரும். ஆனால் என்னன்னா மம்முட்டி சார் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் அவருடைய ஆக்டிங்கோடைய அந்த இன்டென்சிட்டியை குறைச்சிக்கிட்டதே கிடையாது. அவரும் ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டே இருக்காரு. இன்டென்ஸ் ஆக்டருங்க மம்முட்டி வந்து. எப்படின்னா ஆக்டிங்கில் வந்து 2 வகையான ஆக்டிங் உண்டு. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நிறைய படங்களில் ஒரு சில நடிகர்கள் தொடர்ந்து நடிப்பாங்க பார்த்தீங்களா? ஒரு போலீஸ் கேரக்டர் அவரை கூப்பிடு, அவங்க பேர்லாம் தெரியாது. போலீஸ் அவர் சும்மா ஒரு போலீஸ் கமிஷனராக ஒருத்தர் வருவார், இல்லைன்னா ஒரு பெரிய இதோட செக்ரட்டரியாக வருவார். அந்த மாதிரி தான் இப்போ நானே நிறைய ஷூட்டிங்கில் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி வருவாங்க. டக்குனு அந்த பேப்பர் கொடுத்தோன்னே ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஆக்டிங் பண்ணிடுவாங்க. அவங்க அதை அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் வந்துட்டு சிவாஜி சாரே அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, அந்த ஆர்டிஃபிஷியல் ஆக்டிங். ஆனால் அப்படி கிடையாது, சிவாஜி சார் அப்படி கிடையவே கிடையாது. இன்டென்ஸ் அண்ட் ஆக்டிங் அப்படிங்கிறது உள்ளேருந்து வர்றது. சிவாஜி வந்து ரெண்டையுமே பண்ணுவார். இன்டென்ஸ் ஆக்டிங்கும் இருக்கும், அந்த முகபாவங்களும் இருக்கும், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பண்ணுவார். புதிய பறவைலாம் நல்லா பார்த்தீங்கன்னா அதில் நல்லாவே தெரியும் அவர் பண்ணுறது. சில ஆக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் பண்ணுவாங்க, அது ஓகேவா இருக்காது. அப்போ ஃபீல் பண்ணணும் அந்த விஷயத்தை, அந்த ஃபீல் பண்ணி நடிக்கிறது. ஆனால் முகபாவங்கள் மம்முட்டியோட ஃபேஸ் கட் பார்த்தீங்கன்னா ஒத்துழைக்க, அவரோட ஃபேஸ் கட் பார்த்தீங்கன்னா சின்ன கண்ணு, அது ஒத்துழைக்காது. பட் இன்டென்சிட்டி இருக்கும் அவர்கிட்ட. அந்த ஆக்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடுலேஷன், கையை ஆட்டி பேசுறது எல்லாத்துலேயுமே இருக்கும். மாடுலேஷன் பண்ணுவார். அதை தாண்டி அது கமர்ஷியல் மூவிஸில் பண்ணுவார். ஆக்சுவலாக அவர் சில படங்கள்லாம் இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த உடல் அசைவுகள்லாம் இருக்காது. பத்தே மாதிரின்னு ஒரு படம் பண்ணியிருப்பாரு, அமரம் பண்ணியிருக்கிறாரு, தனியாவர்த்தனம் பண்ணியிருக்காரு. அதில் என்னன்னா ஒரு இன்டென்சிட்டி இருக்கும். கை காலெல்லாம் ஆட்டுறது அதெல்லாம் கிடையாது. அது சும்மா அவரை கிண்டல் பண்ணுறதுக்காக மிமிக்ரி எல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த கேரக்டர் அப்படியே உள்வாங்கி ஜஸ்ட் ஒரு டயலாக் தான் வெளிப்படுத்துவார். அதில் அந்த கண்ணில் அந்த ஆக்டிங் தெரியும். ஆக்சுவலி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வெர்சடைல் அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு நிறைய ஒரு சில ஆக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இவரால் இதையும் பண்ண முடியும், அதையும் பண்ண முடியும்னு. ஆனால் இவர் வெர்சடைலை தாண்டியும் பண்ணியிருக்காரு. ஆமாம், அவர் பயணமாக பண்ணியிருக்காரு. ஆனால் கேரக்டர்ஸே இல்லை இப்படிலாம் பண்ணார் இல்லையா? ரொம்ப பயங்கர ஸ்ட்ரகிள் பண்ணார். 86 வரைக்கும் ஸ்ட்ரகிள் தாங்க. ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கார். பெரிய அளவில் அவருக்கு பிரேக் கிடைக்கவே இல்லை. இவரும் எவ்வளவோ பண்ணி பார்க்குறாரு. அப்போ தான் தனியாவர்த்தனம்னு ஒரு கதையை அவர்கிட்ட சொல்கிறாங்க. தனியாவர்த்தனம் கதையை சொன்ன உடனே ஆக்சுவலாக வந்துட்டு அவர் பார்த்துட்டு அவருக்கு அது பிடிக்கல. ஆக்சுவலாக பிடிக்கலன்னா பெருசாக அதில் இன்வால்மெண்ட்டில் நிறைய ஃபெயிலியர்ஸாக வந்துட்டு இருக்கு. அப்போ ஃபாசில் படம் ஒன்று ஊட்டியில் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. நான் அங்கே போகிறேன், நான் உங்களுக்கு ஆக்சுவலாக 15 நாள் தான் டேட் கொடுப்பேன், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். 15 நாள் தான் டேட் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக சிபி மலையில் அப்படிங்கிறவர் தான் அதோடைய டேரக்டர். 15 நாள் டேட் கொடுத்து போயிட்டாரு. இப்போ வந்து அவங்க நடிக்க வைக்கிறாங்க. கதை வந்து அவருக்கு ஓகேவா தான் இருக்கு. ஆனால் அந்த படம் கமர்ஷியல் ஹிட்லாம் கிடையாது. இன்னைக்கு அந்த படத்தை பாருங்களேன், சிபி மலையில் அப்படிங்கிற ஒரு ஆள் அந்த படத்தை எடுத்திருக்காரு. 15 நாளில் இவரோட கால் ஷீட் வாங்கி எடுத்திருக்காரு. அப்படி தெரியவே தெரியாது. அவ்வளோ கிளாசிக்காக கிளாரிட்டியாக இருக்கும். இப்படி இருக்கும் ஒரு படம். தனியாவர்த்தனம்னு கதை வேற ஒன்றும் இல்லை. ஒரு பரம்பரையாக இருக்கிறாங்க இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு ஜென்ரேஷன்லேயும் ஒரு ஆண் வந்துட்டு பைத்தியமாயிருவான் அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய கதை. அப்போது இந்த ஜென்ரேஷனில் மம்முட்டியும் முகேஷும் இருப்பாங்க. இவங்கள யாரோ ஒருத்தனுக்கு பைத்தியம் பிடிக்க போகுதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும். அதுக்கான பூஜைகள்லாம் பண்ணுவாங்க. ஆல்ரெடி பைத்தியமான ஒருத்தர் சங்கிலியால் கட்டி போட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் முகேஷ் வந்து உங்கள் சடங்குகள்லாம் பிடிக்கலாம், அவன் வீட்டை விட்டு போயிடுவார். அப்போ அந்த சங்கிலியால் கட்டி போட்டுக்கிற ஆல்ரெடி அந்த பைத்தியம் இறந்துருவார். அதில் ஒரு சின்ன பாதிப்பு மம்முட்டிக்கு இருக்கும். ஒரு சின்ன கனவு கண்டு
கத்திடுவார். ஸோ இவருக்கு பைத்தியம் ஆரம்பிச்சிருச்சு, பைத்தியமே இருக்காது அப்படின்னு நினச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பேசி 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 உண்மையில அவரை பைத்தியம் ஆக்கிடுவாங்க. கிளைமேக்ஸில் என்னன்னா அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பைத்தியக்காரனா இதே மாதிரி சங்கிலியில் கட்டி போட்டு உன்னை வச்சிருக்கணுமா அப்படி சொல்லி அவங்க அம்மாவே அவனுக்கு விஷம் வச்சு சாப்பாட்டில் விஷம் வச்சு கொண்டுருவாங்க. இதுதான் நந்தால அந்த கிளைமேக்ஸில் வச்சிருப்பார் பாலா வந்து. பாலாவுக்கு வந்து இந்த படம் பெரிய பாதிப்பு. அது இல்லாமல் கமல் சார் வந்து இந்த படத்தை ரீமேக் பண்ணணும்னு ரொம்ப தீவிரமாக இருந்திருக்காரு. பட் அது ஏதோ காரணங்களால் நடக்கலை. கமல் சாரும் சுரேஷ் கிருஷ்ணாவும் சேர்ந்து அந்த படம் பண்ணுறதா பேசி இருந்திருக்காங்க தனியாவர்த்தனம். அது பெரிய கமர்ஷியலாக ஹிட் இல்லாட்டாலும் 87 வந்தது அந்த படம் வந்துட்டு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்து ஒரு இம்பாக்ட் அந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு இம்பாக்ட் பண்ணி மம்முட்டிங்கிற ஒரு நடிகனை அடையாளம் கட்டிச்சு அவார்டு எல்லாம் வாங்கினார். அதே 87வது வருஷத்தில் நியூ டெல்லின்னு ஒரு படம் வந்தது. நியூ டெல்லி கிட்டத்தட்ட காட்ஃபாதருடைய இன்னொரு வெர்ஷன். அது நியூ டெல்லியில் கொஞ்சம் ஒரு நடுத்தர வயசை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் அநியாயங்கள்னால அவரை ஜெயிலில் வச்சிருக்கிறாங்க. ஸோ ஜெயிலில் இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சேலம் விஷ்ணு சொல்லி நம்ம தியாகராஜன் இருக்கார் இல்லையா, தியாகராஜன் சார் இருக்கார் இல்லையா, பிரசாந்த் சாரோட அப்பா, அவர் வந்து ஒரு கேரக்டராக வருவார் சேலம் விஷ்ணுன்னு. பெரிய ரவுடி அவர் கூட பழக்கமாக ஆகுவார். இன்டர்வலுக்கு மேலே இவர் பத்திரிகை நடத்திட்டு இருப்பார்ல, அங்கே போயிட்டு இவருக்கு அந்த அநியாயத்துக்குலாம் காரணம் யார் அப்படிங்கிறவங்கள அந்த தியாகராஜன் சாரை வச்சுட்டு ஒரு டீம் வச்சுட்டு அவங்களாம் பழி வாங்குவார். இதுதான் கதை. கிட்டத்தட்ட ஒரு கேங்ஸ்டர் கதை மாதிரி. ஒரு பத்திரிகை நிறுவனர் வந்துட்டு எப்படி ஒரு கேங்ஸ்டர் மாறினாரு அந்த மாதிரி. அது பெரிய சென்ஸ்னல் பயங்கரமான ஹிட். அந்த படத்தோட ஹிட் எந்த அளவுக்கு அப்படின்னா, அந்த படத்துக்கு முன்னாடி வரைக்கும் மம்முட்டி அந்த டீம் டென்னிஸ் ஜோசப்னு நினைக்கிற அந்த ரைட்டரு இவங்கெல்லாம் யாருமே பெருசாக மதிக்க மாட்டாங்களாம். அந்த டீமுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலையாள இண்டஸ்ட்ரியே மதிக்க மாட்டாங்க அந்த ரைட்டர்ஸில் எல்லாத்தையுமே. பட் என்னன்னா சென்னையில் தான் ஷூட்டிங்கு மற்ற டப்பிங்லாம் நடக்கும், போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு தான் நடக்கும். அப்போ அந்த படம் முடிஞ்சு படம் வெளியாயிருச்சு. வெளியானப்போ இவர் வந்துட்டு சென்னையில் தான் இருந்திருக்காங்க, அந்த ரைட்டர்ஸ் டீம் சென்னையில் தான் இருந்திருக்காங்க. அப்போ படம் வெளியாகி 2 நாள் இன்றைக்கி பிரேமம்லாம் ஓடுது, பிரேமலுலாம் எப்படி ஓடிச்சோ அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து டப்பிங்லாம் இல்லாமல் சென்னையிலே பயங்கரமாக ஓடின படம் அது. ஓகே, மலையாளத்துலையும் பயங்கரமாக ஓடின படம். எல்லா பக்கமும் ரைட்ஸ் வாங்கிட்டாங்க. இப்போ வந்து அந்த ரைட்டர்ஸ் டீம் உட்காந்துருக்காங்க, நியூ டெல்லி ரைட்டர்ஸ் டீமு. கதவை யாரோ தட்டுறாங்க. யார் மாதிரி ரஜினி சார் நிற்கிறார். எனக்கு இந்த ரைட்ஸை கொடுங்க அப்படின்னு ஒன்று. ஓகே சார், தமிழ் தானே எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு ஹிந்தி ரைட்ஸ் வேணும், ஏன்னா தமிழ் எனக்கு வேறு இமேஜ். நான் வந்துட்டு ஒரு கால் உடஞ்ச நிலைமையில் நான் வந்து உட்காந்துட்டு வேற ஒருத்தவங்களை வச்சு பழி வாங்குற மாதிரி இருந்தால் தமிழ் ஆடியன்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்க. நான் ஹிந்தியில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ரஜினி சார் மட்டும் ஹிந்தியில் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு அங்கேயுமே ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கும். ஆனால் என்னென்னா அவங்க ஜிதேந்திரன் ஒரு ஆக்டருக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க அந்த ரைட்ஸை. ஸோ அவங்களால கொடுக்க முடியல. அதனால அவருக்கு ரஜினி சார் கொடுக்க முடியல. அந்த ரைட்டர் வந்து ரொம்ப வருத்தத்தோடு சொல்லியிருக்காரு. அந்த நியூ டெல்லி தான் மம்முட்டி சாருக்கு ஒரு பெரிய பிரேக், பெரிய அது ஸ்டார் அந்தஸ்து, ஒரு நிலையான ஒரு அந்தஸ்து வரும்ல. அந்த நியூ டெல்லி தான் ஒரு இப்போ அவர் ராஜா வேண்டிய மகன் 26 வயசில் பண்ணதை இவர் கிட்டத்தட்ட 40 வயசுல இவருக்கு அந்த பிரேக் வருது. அது வரைக்கும் ஸ்ட்ரகிள்ஸ் தான். ஸோ இடையில அவர் சொல்லியிருக்காரு, நான் அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வரும்போது நான் வந்து சினிமாவை நிப்பட்டு பேசாமல் வக்கீல் வேலைக்கே போயிடலாமா நான் யோசிச்சிருக்கேன் அப்படிலாம் மம்முட்டி சார் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நியூ டெல்லிக்கு அப்புறமா அப்படி நிறைய படங்கள் பண்ணுறாரு. அப்புறம் நிறைய ஹிட்டு தான், ஹிட் இருக்குது, ஃப்ளாப் இருக்குது, நிறையா இருக்குது. பட் அந்த ஸ்டார் அந்தஸ்துங்கிறது அப்போ வந்துருச்சு 87ல். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஒரு சிபிஐ டைரி குறிப்பு, நேரடியான் சிபிஐ மாதிரி ஒரு சீரியஸ் பண்ணுறாரு. அதெல்லாம் பார்த்துருப்பீங்களா? அவர் வந்துட்டு ஒரு சிபிஐயாக ஒரு சேதுராமையர் சிபிஐன்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை வேட்டி கட்டிட்டு அந்த டிடெக்டிவாக வருவார். ஆமாம், அது டிடெக்டிவாக தனியாக பண்ணுவார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தார். முக்கியமாக அவர் என்ன பண்ணுவார்னா, அமரம் மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு அவார்டு சம்மந்தமான மூவிஸ்லாம் பண்ணுவார். மதில்கள்னு சொல்லி ஒரு நாவல், அது வைக்கம் முகமது பஷீர். இவரும் ஆக்சுவலாக வைக்கம் டிஸ்ட்ரிக்ட் தான் இவருமே. வைக்கம் முகமது பஷீர்னு ஒரு எழுத்தாளருடைய ஒரு நாவல். அந்த நாவலை பேஸ் பண்ணி இவங்க ஒன்று பண்ணாங்க. ஒரு ஜெயிலில் இவர் ஒரு கைதியாக இருப்பார். அந்த பக்கம் ஒரு மதில் சுவர், அந்த பக்கத்துக்கு ஒரு பெண்கள் சிறைச்சாலை இருக்கும். அங்கேருந்து ஒரு பெண் வந்து இவரை லவ் பண்ணுவாள். வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும். அந்த சிலேட்டில் அந்த எழுதி மரத்தில் அனுப்புவாள். அவர் அதை பார்த்துட்டு லவ் பண்ணுவோம். ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். அது அருமையான படம். ஒரு அவார்டு வாங்கிச்சு, நல்ல படம். அதை பேஸ் பண்ணி தான், அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் காதல் கோட்டை, பார்க்காமலே லவ் பண்ணுற அந்த படங்கள்லாம் வச்சு பார்த்தீங்களா, காலமெல்லாம் காதல் வாழ்க்கை, அதெல்லாம் பண்ணாங்க. அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ இப்படி தான் வந்து அவருடைய பயணம் இருந்தது. இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தர லோக்கலான கமர்ஷியல் படமும் கொடுப்பாரு. முதல்ல கமர்ஷியல் மூவிஸ் கொடுப்பாரு. அதில் ஒரு மாதிரியான ஒரு குவாலிட்டி இருக்கும். இவர் இறங்கி பண்ணாருன்னா ராஜமாணிக்கம்னு ஒரு படம் வந்துச்சு, பயங்கரமாக இருக்கும். அடிச்சு ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட். அவர் இறங்கிட்டாருன்னா ஒரு அந்த ரசிகர் எப்படி பண்ண முடியும்? நம்மளால ஒரு இமேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டாரு. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சவர் இப்போ வரைக்குமே, இப்போ காதல்ன்ற படம் வரும்போது கூட சரி, இது வரைக்குமே அவருடைய இமேஜ் பத்தி ஒரு யோசிச்ச மாதிரியே தெரியல. பிரம்மயுகம்னு ஒரு படம் நான் தியேட்டர்ல போய் பார்க்குறேன். அதோட ஸ்கோப் என்னன்னு கேட்டா, சிம்பிளா ஒரு ஷார்ட் அங்கங்க தான் அவர் வராரு போறாரு, சாப்பிட்றது அவ்வளோ கொடூரமா அவர் காமிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஊர்ல சூப்பர் ஸ்டாரை கொண்டு போய் நடிக்க வச்சா நடிக்க மாட்டாங்க. பிரம்மயுகம்னு ஒரு படத்தை நடிங்கன்னு சொன்னா நடிக்க மாட்டாங்க, கேரக்டர் வேணான்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாருமே யோசிக்கிறது, நான் ஒரு ஆம்பளை இல்லைன்னு ஒரு ஆம்பளை சொல்றத வந்து எப்படி சொல்றது, எனக்கு பெண் மேல ஈர்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு சூப்பர் ஸ்டார் ஏத்து நடிக்கிறாரு. இது எப்படி வருது
வருது அவருக்கு இந்த இல்லை விஷயங்கள்லாம்? ஆக்சுவலி அவர் என்னன்னா பிரம்ம யுகத்தம் மாதிரி ஒரு 5 மடங்கு இவர் பண்ணிட்டார் ஆல்ரெடி. அந்த படத்தோட பேர் விதேயன். ஆக்சுவலாக அது எம்டி வாசுதேவன் நாயர் படம் தான் நினைக்கிறேன். விதேயன் ஒரு படத்தில் இதை விட ரொம்ப ஒஸ்டான ஒரு முதலாளியாக நடிச்சிருப்பாரு. அதுதான் நான் சொல்கிறேன், அம்பேத்கரை நடிச்சவர் தாங்க ராஜமணிகர் நடிச்சார். ஏன்னா உங்களால் நம்ப முடியுதா? நம்ப முடியல, அதான் சொல்கிறேன். ஓகேங்களா? அவர் என்னன்னா ஒரு பக்கம் தர லோக்கலான இப்போ நம்ம தமிழில் மஜா வந்தது இல்லையா, மஜாவுடைய ஒரிஜினல் வந்து தொம்மனும் மக்களும்னு ஒரு படம். அது பார்த்தேன். ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு மம்முட்டி சார் அவங்க படம் பார்க்குறது கேரளாவில் திருவனந்தபுரத்தில் சின்ன பையனா அங்கே லீவுக்கு போவேன். அப்போ நான் பார்த்த முதல் படம் வந்து ஒரு ஒஸ்டான மூவி. அது பேர் வந்து துருப்புக்குலான்னு ஒரு படம் பார்த்தேன். துருப்புக்குலான்னா நம்ம சீட்டில் வந்துட்டு அந்த ஜோக்கருக்கு பேர் துருப்புக்குலான். அது பேர் எனக்கு பார்த்து ரொம்ப சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்னடா இது மம்முட்டிங்கிறாங்க, ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நான் பெருசாக பார்த்ததில்ல. அப்புறம் தான் ஒரு நாள் பத்தே மாதிரின்னு ஒரு படத்தை டிவியில் பார்க்குறேன். அது சும்மா சாதாரண ஏதோ ஒரு டிவியில் சேனலில் போடுறாங்க. சில சீன்ஸ் பார்த்துட்டு பயங்கர இம்பாக்ட் ஆச்சுங்க, பயங்கரமாக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. பத்தே மாதிரிங்கிறது ஒரு துபாய்க்கு போயிட்டு வேலாயுதன் நாயர் அந்த கேரக்டர், அவன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறத ஒரு சும்மா ஒரு லாக்கரை திறந்து ஒரு பொருளை எடுத்து அங்கேருந்து இங்கே கிளம்புவார். துபாயில் எப்படி மனுஷங்க அங்கே வந்து அங்கே ஒரு ரூமில் எடுத்து தங்கியிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்ற ஒரு சீன். இவர் அங்கே முந்திரி பருப்புலாம் இங்கே கொண்டு வந்திருப்பாரு. கொண்டு வந்து எல்லாம் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவருக்கு கொஞ்சம் கொடுன்னு யாரும் சொல்லுவாங்க, அவர் துபாயில் டெய்லி முந்திரி பருப்பு தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு, பேரிச்சம்பழம் அவருக்கு எதுக்கு அப்படின்னு பேசுவாங்க. அப்போ ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு, இவ்வளோதான். அதாவது ரொம்ப நான் நடிக்கிறேன் பாரு, கேமரா இங்கே என் பக்கத்தில் கொண்டு வா, அப்படிலாம் க்ளோஸ் அப் பையி என் கண்ணு துட்டிக்குது பாரு, அது எதுவுமே கிடையாது. அதுதான் ஆக்டர். இந்த நார்சிசம்னு ஒன்று இருக்குது, நான் எவ்வளோ பெரிய ஆளு பாரு அப்படின்னு ஒரு மேட்டர் இருக்குல்ல, அது வந்து அவர்கிட்ட துளி கூட பார்க்கவே முடியாது. இல்லை ஆக்சுவலி எனக்கு ஒரு சீன் ஞாபகம் இருக்குது. அது ஆக்சுவலி ரொம்ப கமர்ஷியல் மூவி தான். ஆனந்தம் படத்தில் பெரிய அண்ணனாக இருப்பார். அந்த படத்தில் அவர் லிட்ரலி கொடுக்குற எல்லா ரியாக்ஷனுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக. உள்ளே வந்துட்டு முரளி சார் வந்துட்டு இதை எடுத்துகிட்டு இருப்பார், ஏதோ பணம் தேடிட்டு இருப்பாரு. டக்குன்னு வந்துட்டு சும்மா எல்லாரும் வந்துட்டு பீரோ தொட வேணாம்னு சொல்லிட்டு போவார். ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஆனால் நமக்கு அந்த சீனில் ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம தம்பியை சொல்கிறோமேன்ற ஒரு வேதனை, இன்னொரு பக்கம் வந்துட்டு அதை கடுமையாக சொல்லணுன்றது, இதெல்லாம் கேரி பண்ணிட்டு போகிறது இருக்கு இல்லையா. எனக்கு அதை தான் மம்முட்டியை பார்க்கும்போது சிறப்பாக இருக்கு. தமிழ் சினிமா ஊரில் அவர் நிறைய நடிச்சிருக்காரு இல்லையா. எனக்கு ஆனந்தம் எல்லாம் கொஞ்சம் அவர் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ண வச்சிட்டாங்களோன்னு. ஏன்னா இல்லை இவங்க டேரக்டர் சொல்கிறது தான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு மீட்டர் இருக்கு இல்லையா, இவங்க டேரக்டர் சொல்லும் போது அவங்க பண்ணி தான் ஆகும். தளபதியிலே ஆக்சுவலி கொஞ்சம் அவர் கொஞ்சம் ஓவராக தான். ஆமாம், தளபதியில் ஓகேவான ஒரு இதுதான், கொஞ்சம் ஒரு மீட்டர் தான் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அது இங்கே தேவைப்படுதுங்கிறதுனால கொஞ்சம் அந்த மீட்டர் ஏற்றி கொடுத்துருக்காரு. அவருக்கு தெரியும் மீட்டர் என்னன்ட்டு. நம்ம இப்போ கேமராவில் சில விஷயங்கள் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும், நீங்கள் அவுட்புட்டாக பார்க்கும்போது கரெக்டாக வந்துடும். அவருக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா. பட் இவங்க கேட்கும்போது நம்ம அது வந்து மம்முட்டி சார் கிண்டல் பண்ணி இந்த சில டிவி ப்ரோக்ராம்லாம் சொல்கிறது வந்து ரொம்ப அது ஒர்ஸ்டான விஷயம். அது அவங்க சிரிக்கிறாங்க எல்லாம் தாண்டி அவர் அவ்வளவு ஒரு ஆர்வத்தோட ஒரு லாங்குவேஜ் தெரியாமல் பண்ணுறாரு இல்லையா. இப்போ நண்பர்கள் நேரத்து மயக்கம்னு ஒரு படம் ஒன்றுமே இருக்காது, மம்முட்டி சாருக்காக பார்க்கலாம். சிம்பிளாங்க. அதாவது ஒரு சூப்பர் ஸ்டார், நீங்கள் சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டார் வேனில் ஏறி வேளாங்கண்ணிக்கு வருவார். வேளாங்கண்ணிக்கு வந்துட்டு வேட்டியை மடிச்சுக்கிட்டு ஒரு லோக்கல் லாட்ஜில் தங்கிட்டு. ஏன்னா நீங்கள் ஒரு வாழ்க்கையில் சாத்தியமாகுதாங்க. அதுதாங்க. ஏன்னா இப்போ மலையாளத்தில் நான் பார்க்குறேன், இப்போ மோகன்லால் கேரக்டரும் சரி பார்த்துக்கங்களேன், அவரால் வந்து திருஷ்யம் பண்ண முடியுது, அவங்களால வந்துட்டு மம்முட்டி கேரக்டர் வச்சுக்கிட்டு அவங்க என்ன வேணாலும் பண்ண முடியுது. தமிழில் அது பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பாபநாசம் கமல் சார் பண்ணது வந்து பாபநாசம் எந்த அளவுக்கு அவருக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சு, எவ்வளோ தூரம் அவரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் அங்கே அவங்க ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்கன்னா ரொம்ப சாதாரணமாக புலிமுருகனும் பண்ணுறாங்க. சேம் டைம் இந்த மாதிரி இப்போ கூட தொடரும்னு ஒரு படம் எனக்கு மோகன்லால் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் ரொம்ப சின்ன கேரக்டர், பட் அதில் அவ்வளோ வெரைட்டிஸ் அவர் கொடுத்துருப்பாரு, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன் தமிழ் ஹீரோஸ் அதை பண்ணதுக்கு இவ்வளோ யோசிக்கிறாங்க? இல்லைங்க, அவங்களுடைய பேஸ் இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் ட்ராமாலேருந்து வந்தவங்க. இந்த ட்ராமாலேருந்து வரும்போது அவங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது. இப்போ வந்து மோகன்லால் வந்துட்டு சின்ன வயசில் ட்ராமாவில் நடிக்கிறாரு, இல்லை மம்முட்டி சார் சின்ன வயசில் ஒரு அமைச்சர் ட்ராமாவிலே எல்லாம் நடிக்கிறாங்கன்னா அதில் கோ ஆர்டிஸ்டே ஒரு வெல் ஆக்டிங் பர்சனாக இருப்பாங்க ஒரு ட்ராமாவில். ரெண்டாவது அவங்களுடைய ஆக்டிங்கிறது ஒரு யதார்த்த பேஸில் இருக்கும். நமக்கு வந்துட்டு என்ன அந்த கூத்து கலைகள்லேருந்து வந்ததுனால ஓவர் ஆக்டிங் அப்படிங்கிறதே நமக்கு வந்து கொஞ்சம் இயல்பாகவே சில தேவைப்படுது. அது இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்க. ஆமாம், அவங்க வந்து ஒரு பிரிட்டிஷ் ட்ராமாலேருந்து அந்த மாதிரி வரும்போது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். நாவல்லேருந்து அந்த கேரக்டர் எடுப்பாங்க, எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் பண்ணுவாங்க மேடை நாடகங்களில் கூட. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு சீன் ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டு அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க அந்த விஷயத்தை. இப்போ இன்னசென்ட்டு மோகன்லால் சார்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்தா போதும், அவங்களே அந்த டயலாக்கை கிரியேட் பண்ணிடுவாங்க. இப்போ என்ன நல்லா பார்த்தீங்கன்னா இன்னசென்ட்னு ஒரு ஆக்டர் இருக்காரு, அவரும் நீங்கள் மம்முட்டி சாரும் சேர்ந்து நடித்த சீன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இன்னசென்ட் வந்து பேப்பரில் இருக்கிற டைலாக் பேசவே மாட்டார். அவருக்கு அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதை பண்ணிகிட்டே இருப்பார். அதை வந்து மம்முட்டி சாருக்கு வந்து அதை அடாப்ட் ஆகாது. ஏன்னா இவர் நல்ல ஒரு கேரக்டர் ப்ரிப்பேர் பண்ணி அந்த டைலாக் ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிப்பேர்டு ஆக்டர் அவர்.
சடனாக ஸ்பாட்டில் ஒன்று பண்ணும்போது அவருக்கு அது கரெக்டாக சூட் ஆகாது. அதெல்லாம் அவர் மைனஸ் பாயிண்ட் சொல்ல முடியாது, அவருடைய இயல்பு, மம்முட்டி சாரோட இயல்பு. அதனால அதெல்லாம் மாதிரிலாம் இருந்தது. பொதுவாக அவங்க மலையாள ஆர்டிஸ்ட் அப்படி வரது காரணம் அவங்களுடைய ட்ராமா பேக்ரவுண்டு. அந்த ட்ராமாவில் நிறைய பண்ணி வந்துடுறாங்க. ரெண்டாவது அவங்க அவ்வளவு படங்கள் நடிக்கிறாங்கல்ல, அந்த இமேஜே பார்க்க மாட்டாங்க. அது ஒரு விஷயம். அவங்களுக்கு என்னன்னா நம்ம ஒரு நல்ல நடிகன்னு பேர் எடுக்கணும், நான் இது பண்ணிட்டேன்னு இது பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இல்லை இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, டூரிஸ்ட் ஃபேமிலியில் சசிகுமார் நடிச்சிருக்காரு. சசிகுமாருக்கு பதிலாக வேற எந்த ஆக்டரை நம்ம யோசிச்சு பார்த்தாலும், ஒரு மாஸ் ஆக்டரை யோசிச்சு பார்த்தாலும் அந்த கதைக்கு அந்த இடத்துக்கு அது செட் ஆயிடும். ஆனால் ஒரு சில சீனும் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். பிகாஸ் நம்ம தேவை வந்துட்டு ஒரு ஃபைட் பண்ணணும், அவர் ஒரு சாங்கில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம்ல. ஸோ இந்த எதிர்பார்ப்புனால தான் வந்துட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரஜினி சார் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும். ஆனால் ரஜினி சாருக்கு அது பிடிக்கும். டூரிஸ்ட் ஃபேமிலி ரஜினி சார் நடிக்கிறது அவருக்கு பிடிச்சிருக்கலாம், ஆடியன்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்கன்ற ஒரு இடத்துக்கு வர்றாங்க. ஏன்னா அவரை உட்கார வச்சுட்டு அவர் புகழ்ந்து பேசுறது அந்த விஷயங்கள்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, அதுக்கு இறங்கி வர மாட்டாங்க. ஆனால் இதே இது மோகன்லால் மம்முட்டியாக இருந்தால் டூரிஸ்ட் ஃபேமிலி ரொம்ப அசால்ட்டாக அவங்க பண்ணியிருப்பாங்க. ஆமாம், கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க ரொம்ப ஃபேக்ட் அந்த திருஷ்யம் ஃபேமிலியோட ஸ்ட்ரக்சர் தானே அங்கே இருந்தது, அப்படியே இருந்தது. எஸ். ஸோ அதனால அவங்க வந்து ரொம்ப சாதாரண பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இப்போ மம்முட்டி சாரே பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற அந்த வெர்சடைலிட்டி இருக்கு இல்லையா. இப்போ மம்முட்டி சார் வந்து ராஜமாணிக்கம் மாதிரியான தர லோக்கல் மூவிஸ் பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் அமரம் மாதிரியான அவார்ட் மூவிஸ் பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் சோதனை முயற்சிகளாக சில படங்கள்லாம் பண்ணுவார். இப்போ ரொசார்க்குன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு, அது எப்படின்னா புல்லுன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அது இப்போ பண்ணது எல்லாமே. இந்த ரொசார்க்கில் என்னென்னா ஒருத்தன் வந்து ஒரு பேயை பழி வாங்குறதுக்கு போகிறான், அந்த மாதிரியான விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி பிரம்மயுகம் பண்ணியிருக்காரு, விதயன் பண்ணியிருக்காரு. பிரம்மயுகமே எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பெரிமெண்டல் மாதிரி தான். அது சரியான எக்ஸ்பெரிமெண்டல், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட். அவர் ஒரு டெவிலாக நடிக்கணும், டெவில் அது ஒரு மனுஷன் உடம்புக்குள்ளே இருக்கு, அது ஒரு மாதிரியான அந்த கேரக்டர் சிக்கலான ஒரு கேரக்டர், அது மாதிரியான விஷயம். அதெல்லாம் வந்துட்டு அவர் வெர்சடைலாக பண்ணுறாரு. மலையாளத்தில் எல்லா ஆக்டருமே அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போ வந்து திலீப் பார்த்தீங்கன்னா, திலீப் கமர்ஷியலாக பண்ணிகிட்டே இருந்தார். சட்டுன்னு பார்த்தீங்கன்னா எம்டி வாசுதேவன் நாயரோட ஒரு படத்தில் நடித்தார், திலீப்பும் காவ்யா மாதவன் நடிச்சு. அந்த மாதிரி எல்லா திலீப் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். ஆனால் அவரே நடிச்சிருக்காரு ஒரு அந்த மாதிரியான படத்துல. சாந்து தாமஸ் எடுத்துக்கலாமே. டொவினோ தாமஸ் வந்துட்டு ஆமா மின்னல் முரளி பண்றாரு, 2016 அந்த படமும் பண்றாரு. கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வேற வேறையா இருக்கும், அதுல வேற இதுல வேற. பட் ஆனா ரொம்ப யதார்த்தமா நடிக்கிறதெல்லாம் பண்ணிடுறாங்க, ரொம்ப ஈஸியா பண்ணுறாங்க. ஆமா ஆமா இல்லை, ஏன்னா அவங்க என்னன்னா அவங்க அந்த இமேஜ் பார்க்கறது இல்லை, நல்ல ஒரு நேம் வரணும். நார்சிசம்னு ஒரு விஷயம் இருக்குங்க, நார்சிசம். அது சரியா எனக்கு நார்சிசம்னா என்னன்னா தன்னோட அழகை பார்த்து ரசிச்சு என்ன அப்படின்னு ஒரு நடிகனுக்கு அந்த குணம் வருது இல்லையா, அது வந்து அவங்களுக்கு அந்த மாதிரியான குணம் வந்து அவங்களுக்கு மேக்ஸிமம் இல்லை அவங்களுக்கு. அதனால தான் அவங்களுக்கு நல்ல படைப்பு கொடுக்க முடியுது. பாரு, நான் இப்படி ஒரு வேஷம் போடுறேன், இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன் அப்படிங்கிற ஒரு இதுவே அவங்க கிட்ட கிடையாது. அது வந்து என்ன ஏன்னா இப்படி ஏன் துருப்புக்குலான்லாம் அவர் பண்ணுறாருலாம் சின்ன வயசில் யோசிச்சிருக்கேன். ஏன்னா அது ஒரு கமர்ஷியலுக்கு தேவைப்படுது, ராஜமாணிக்கமோ துருப்புக்குலானோ தேவைப்படுது. பட் என்னென்னா அப்படி ஒரு மார்க்கெட் கிரியேட் பண்ண, ஆனால் என்னென்னா அதை ரசித்த ஆடியன்ஸ் இதுக்கும் வர்றாங்க. அமரம் எடுத்தாலும் விதையன் எடுத்தாலுமே இந்த பிரம்மயுகம் எடுத்தாலும் அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் உட்காந்துருக்காங்க. ஆமா ஆமா. அப்போ அந்த பிரம்மயுகம் ஆடியன்ஸ் வந்துட்டு எனக்கு ராஜமாணிக்க மாதிரி இல்லைன்னு யாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இல்லை, கண்டிப்பா அது மாதிரி அவங்களுமே ஒரு மெச்சூரிட்டியா இருக்கிறாங்க. அது மாதிரி இருக்கு. ரெண்டாவது மம்முட்டி சாருடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் கரெக்டாக. ஏன்னா அவ்வளோ அனுபவங்கள், அவ்வளோ அடிபட்டிருக்காரு இல்லையா. தெளிவாக ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கணும். ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு அவர் நல்ல மரியாதை கொடுப்பாராம். இப்போ வந்து முதல்ல அவர் வந்துட்டு ஒரு ரைட்டர், லோகிததாஸ்னு ஒரு ரைட்டர், ஃபர்ஸ்ட் மூவிக்கு இன்ஃபேக்ட் தனியாக ஒருத்தன்னு நினைக்கிறேன், தனியாக ஒருத்தனத்துக்கு வந்துட்டு ஸ்கிரிப்டை போய் நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்லும்போது இவர் லோகிதாஸ் அவர் உள்ள ரூமில் என்ட்ராகிறார். இப்போ அவருக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் 86ல், அதை தனியாக ஒருத்தன் முன்னாடி வரைக்கும் அவருக்கு ஃபெயிலியர்ஸ் தானே. அப்படியே உட்காந்துருக்காரு, பீடி குடிச்சு உட்காந்துருக்காராம். உட்காந்தவுடனே இவர் வந்தவுடனே எந்த டான்ஸ் இல்லை எந்த அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இலக்காரமாக தான் கேட்டிருக்காரு. இல்லை ஸ்கிரிப்ட் கொடுக்க சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காரு. படிச்சு நீ யார், ரைட்டரா, நீங்கள் தான் ரைட்டரா, உட்காருங்க இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அது அந்த ஸ்கிரிப்ட் அந்த ரைட்டர்ஸ் கொடுக்குற மாதிரியா டக்குன்னு பீடி எடுத்து கீழே போட்டுட்டு அது வந்துட்டு அந்த ரைட்டர்ஸ்க்கு நம்ம இங்கே அப்படி ஒரு சீன் எதிர்பார்க்க முடியுமான்னா முடியாது. ஸோ அந்த மாதிரி நான் ரைட்டருக்கு முன்னாடி பீடி குடிச்சேனே அப்படின்னு அவர் ஏதோ சோகத்தில் இருந்திருக்காரு, டக்குன்னு உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸ்கிரிப்ட் செலெக்ஷனில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா படங்களில் ஒரு தொய்வு இருக்கும், நல்லா ஓடாதுன்னு தாண்டி ஸ்கிரிப்டாக நீங்கள் வந்து எதையுமே குறை சொல்ல முடியாது. ஒரு படம் பார்த்தா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, மம்முட்டி சாரோட படம் தான். ஒரு சாதாரண ஒரு வாத்தியாராக இருப்பார், அவர் ஒரு சினிமா நடிகன் ஆகிறதுக்காக கேங்ஸ்டராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவார். அப்படி ஒரு படம் இருக்குது. அது ரொம்ப ஒரு பி கிரேட் மூவி மாதிரி தான் இருக்கும், ரொம்ப கமர்ஷியலாக இருக்கும். ஆனால் அதில் கதையாக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்கிரிப்டாக சிலவங்க வந்து ஸ்கிரிப்ட் நல்லா சொல்லுவாங்க, எக்ஸிக்யூஷன் தப்பாக எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் ஓகே. ஸ்கிரிப்ட் கேட்கும்போது தெளிவாக கேட்பார். அதனால தான் துல்கர் வந்து தப்பிச்சிட்டார் எந்த படத்துலையும். 3 படம் தப்பிச்சு நல்ல நல்ல படங்கள் பண்ணிட்டாரு. ஓகேங்களா. அவருக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட் நாலேஜ் வந்து துல்கருக்கு பார்த்தீங்கன்னா அது இங்கே வேணாம்னு சொல்லி தான் அந்த படம் பண்ணியிருக்காரு. லக்கி பாஸ்கர் பண்ணார். லக்கி பாஸ்கர் எங்கேயோ பேசல. அந்த ஸ்கிரிப்ட் வந்து அந்த ஐடியா அது வந்து மம்முட்டி சார்
சார்ட்டு இருந்து வந்திருக்கலாம். இப்போ மம்முட்டி சாருக்கு வந்துட்டு நிறைய நியூஸ்லாம் பார்க்குறோம். அவருக்கு கேன்சர், உடம்பு சரியில்லை, சீரியஸாக இருக்குன்னு. ஆக்சுவலி அவங்க தரப்புல இருந்து மறுப்பும் சொல்லிட்டாங்க. பட் இப்போ ரீசெண்டாக அது உலாவிட்டே இருக்கு இல்லையா? இதில் என்ன உண்மை இருக்குது? ஏன் சொல்லி அது எப்படின்னு தெரியல. அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் அந்த மாதிரி எதுவும் அஃபிஷியல் அவங்க சொல்லலை. பட் மம்முட்டி சாருக்கு பெரிய கெட்ட பழக்கங்கள் ஒன்றும் கிடையாது. முன்னாடி வந்து பீடி குடிக்கிறது எல்லாரும் சின்ன வயசில் சொல்லுவாங்க. மற்றபடி இந்த பீடியும் தான் போதும். ஆமாம், ரெண்டாவது சாப்பாடுமே அவர் பெருசாக இது பண்ணுறல. பிடிச்ச அளவுக்கு கம்மியாக சாப்பிடுவேன், கரெக்டான அளவில் சாப்பிடுவார், கரெக்டான உடற்பயிற்சி. சிலவங்க வந்து ரொம்ப போட்டு ஓவராக ஸ்ட்ரெயின் பண்ணி முயற்சி அதெல்லாம் இல்லை. எவ்வளோ தேவையோ அவ்வளோ உடற்பயிற்சி, கரெக்டான சாப்பாடு அதான் சாப்பிட்ருக்காரு. ரொம்ப ஏஜும் இருக்கு இல்லையா, அவருக்கு நல்ல வயசாகுது. பட் அவர் அப்படி உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் அவர் மீண்டு வந்து நல்லபடியாக நடித்து இன்னும் நிறைய படங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய. கண்டிப்பாக ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ஒரு புக்கு படித்த மாதிரி இருந்துச்சு நீங்கள் சொன்னது. அவர் வந்து ஒரு பெரிய கடல் மாதிரிங்க. நம்மளால ஏதோ கொஞ்சம் கையில் அள்ள முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேசியிருக்கோம், அவ்வளோதான். கண்டிப்பாக அது இன்னும் நான் பேசணும்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். மம்முட்டி வந்து ஒரு பெரிய அதிசயமான ஒரு மனிதர் தான். கண்டிப்பாக. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays.